பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மயிலோட அப்பா வந்து பாண்டியனோட கடைக்கு வந்து வேலைக்கு வராரு. ஏன் அப்படின்னா மயிலோட குடும்பம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான நிலைமையில இருக்காங்க. வாங்கின கடனை கூட திரும்ப கட்ட முடியாத நிலைமையில இருக்கனால சரி நம்ம சம்மதி விடையிலாவது வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலோட அப்பாவை வேலைக்கு அமைச்சிருப்பாங்க. ஆனால் இது வந்து சரவணனுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இருந்தாலும் மயில் வந்து அவங்க குடும்பம் இந்த நிலைமையில இருக்கப்ப வேலைக்கு போவேணாம் அப்பா வர வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு தயங்கிக்கிட்டு மயிலும் ஒன்றுமே சொல்லாமல் சரவணன் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. சரவணனும் புரிஞ்சுக்காம மயில திட்டுறாரு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து அவர் டிராவல்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்பவே பிஸி ஆயிட்டாங்க. கதிருக்கு வந்து நிறையா வந்து டிராவல்ஸ் வந்து நல்லாவே வந்து பிக்கப் ஆயிடுச்சு. நிறையா பேர் கால் பண்ணி எங்களுக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணுறாங்க. கதிர் ரொம்ப சீரியஸாகவே வந்து நம்ம டிராவல்ஸை நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கரெக்டான டைமுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுக்குறாங்க. சாப்பிடாம கூட கதிர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா கதிருக்கு வந்து வீட்டிலேருந்து ராஜு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. நீ எதுக்கு இந்த வெயிலில் வந்து அலைஞ்சி எடுத்துகிட்டு வர, நான் கடையிலே சாப்பிட்டு போயிலங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. ஐயோ ஒருத்தவங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க அதை நோட் பண்ண மறந்துட்டேன்னு சொல்லிட்டு கதையை சொல்கிறாங்க. உடனே ராஜு வந்து நீ சாப்பிட்டுட்டு இருக்கீல ஒழுங்காக சாப்பிடு நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி கதையை வந்து ரொம்பவே அக்கறையாக ராஜி பார்த்துக்கிறாங்க. அதுக்கு கதையை சொல்கிறாங்க நீ என்ன இந்த மாதிரிலாம் கவனிக்கிற, இந்த மாதிரிலாம் என்ன கவனிக்காத எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ராஜு வந்து நீ சும்மா இரு ஒழுங்காக சாப்பிடுன்னு சொல்லிட்டு கதிர் ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.